வணக்கம் தொழில் முனைவோர்களே. நீங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்களோ, அல்லது வாடிக்கையாளர்களுக்கு ஏதோ ஒரு தேவையை சேவையா நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்களோ, இல்ல நான் இப்ப தான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், நான் இப்ப தான் வளர்றேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு உங்க தொழில்ல முக்கியமான ஒரு திருப்பு முனையா அமைய இருக்கு. ஏன்னா, ஒரே ஒரு பழக்கம், அத மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, அது சைலன்ட்டா உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா அமைய இருக்கு. அது நீங்க மார்க்கெட்டிங் கத்துக்கிறது இல்ல, இல்ல எப்படி சேல்ஸ் பண்ணணுங்கிறதுல இருக்கிற ட்ரிக்ஸோ, டிப்ஸோ கிடையாது. ஆனா, ஒரே ஒரு விஷயம். எப்படி நீங்க உங்க தொழில கண்காணிக்கணுங்கிற அந்த ஒரு டெக்னிக்க தினசரி இது ஒரு பெரிய மாற்றம் தரப்போகுதுன்ற எண்ணத்தோட நீங்க செய்யணும். இது மட்டும் போதும். உங்களோட பிசினஸ் தலையெழுத்து மாற இருக்கு. நம்மள்ல நெறைய பேரு எப்பயுமே பிஸியாவே இருக்கோம். நம்ம பிஸியா இருக்கோங்கிறதுக்காக நம்ம பிசினஸ கண்ட்ரோலா வச்சிருக்கோங்கிறது அர்த்தம் கிடையாது. பிசினஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதா? இல்ல நம்ம பிசினஸ் கண்ட்ரோல் பண்றோமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. என்ன நடக்குது பிசினஸ்ல? எல்லாம் நம்ம கவனிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சரி. அப்ப நான் உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன். போன மாசம் உங்க தொழில்ல அதிகமா வித்த 3 பொருட்கள் என்ன? அல்லது என்ன தேதியில அதிகமா உங்க தொழில்ல போன மாசம் பொருள் வித்திருக்கு? இல்ல எத்தனை பேர் உங்க கடைக்கு வந்திருந்தாங்க? அதுல எத்தனை பேர் வாங்கியிருந்தாங்க? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியலன்னா, நீங்க தொழில்ல கண்ட்ரோலா இல்லன்னு அர்த்தம். இப்படி செய்யற தொழில் விரைவா வளர்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். நாம கற்பனையா ஒரு தொழில நல்லா நடத்துறோம்னு நினைக்கிறதுக்கும், இந்த தரவுகள் அடிப்படையில நடத்துறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. மடுகுக்கும் இமயத்துக்கும் உள்ள அளவும் வித்தியாசம் இருக்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். தரவுகள் தான் உங்களுக்கான சரியான தகவல்களை தரும். சரியான தகவல்கள் தான் உங்க தொழில்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கோ, இல்ல உங்க தொழில்ல ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம் செய்யறதுக்கோ பெரும் துணையா இருக்கும். அது எப்படி அது செஞ்சிடும்னா, சப்போஸ் நீங்க ஒரு கேக் டெலிவரி பண்ற ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நான் எல்லாம் சரியா தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். வரவு செலவு பார்த்துட்டு இருக்கேன். கஸ்டமருக்கு எனக்கும் நல்ல உறவு இருக்கு. நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் எனக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் போதுமான அளவு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றதாவே வச்சுப்போம். இந்த தரவுகளை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுல உங்களுக்கு சனிக்கிழமை மட்டும் இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா இருக்கு. திரும்ப வேற வேற தரவுகளை பார்த்துட்டே வரீங்க. அதுல இன்னொன்னு பார்க்குறீங்க. வெள்ளிக்கிழமை எப்பயுமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வருது. இந்த 2 தரவுகள் அடிப்படையா வச்சு ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க திரும்ப பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை ஆர்டர் அதிகமா வரத்தால நம்ம கடையில பேக்கிங் பண்ற டீம் அதிக பேக்கிங்கை ஹேண்டில் பண்றத தடுமாறுறாங்க. அதுல கேக்குங்க வந்து அதுல இருக்கிற டிசைன்ஸ் பாதிக்கப்படுறதோ, இல்ல மெழுகுவர்த்தி அதுல வைக்கிறத மறந்துடுறதோ, இல்ல சீலை ஒழுங்கா பண்ணாம இருக்கிறதோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு காரணமா அமையுது. கேக்குங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிக சென்டிமெண்டான விஷயம். ஒரு செலிப்ரேஷனுக்கு போகும்பொழுது அவங்களோட மூட வந்து நம்ம ஸ்பாயில் ஆகாத பார்த்துக்கிறது நம்ம தலையாய கடமையா இருக்கும் இந்த தொழில்ல. ரொம்ப சிம்பிளா உங்களால இந்த தரவுகள் அடிப்படையில வெள்ளிக்கிழமை தானே இந்த பிரச்சனை. அப்ப அன்னைக்கு மட்டும் கூட ஒரு நபர ஹெல்ப் பண்ணறதுக்கு அனுப்பலாம். இல்ல முன்னாடியே வந்து இந்த கேண்டில்லாம் மிஸ் ஆவாத இருக்கிறதுக்கு அதெல்லாம் தனியா பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கலாம். இல்ல அன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கிறத நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தரவு வந்து நமக்கு பல வகையான சொல்யூஷன்ஸ தரும். சரி, பிரச்சனைய கண்டுபிடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில நேரங்கள்ல இந்த தரவுகள் உங்க பிசினஸ்ல ஒளிஞ்சிருக்கிற வாய்ப்புகள கூட முன்ன எடுத்துட்டு வந்து காட்டும். உதாரணத்துக்கு ஒரு தரவ பார்க்குறீங்க. அதுலேருந்து என்ன தகவல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, புதன்கிழமை ஆனாலே உங்களோட ஆவரேஜ் சேல்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயம் அன்னைக்கு கஸ்டமரோட வாக்கின்ஸ் வந்து 2 மடங்கா இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறீங்க. உங்க கஸ்டமர் சப்போர்ட் நம்பர்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்களோட வழக்கமா இருந்துகிட்டு வந்தது. அதுல எதர்ச்சியா ஒரு 3, 4 புதன்கிழமைகள்ல நீங்க ஆஃபர் அன்னைக்கு ஒரு ரூ. 10 இருக்குங்கிறத அந்த ஸ்டேட்டஸ்ல மென்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்க. அதன் அடிப்படையில அன்னைக்கு உங்களுக்கு வாக்கின்ஸ் அதிகமா வந்திருக்கு. அதனால உங்களுக்கு வியாபாரமும் அதிகமா இருக்கு. அப்ப எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்பெல்லாம் வந்து சின்ன இன்சென்டிவ்ஸ், ஆஃபர்ஸ், கிஃப்ட் இப்படி ஒரு சின்ன செய்கை மூலியமா உங்களோட அந்த மாதத்துக்கான, அந்த வருஷத்துக்கான மொத்த வருமானத்தையே அதிகப்படுத்த முடியும். இதுதான் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய அது கண்டுபிடிச்சே சொல்றது. இப்ப புரியுதா? இந்த தரவுகள் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு? ஒரு வீழ்ச்சியின் நுனியிலேயே அதை மடைமாற்றுவதற்கும்,
ஒரு பெரும் பண இழப்பை முன்கூட்டியே தடுப்பதற்கும், ஒரு பெரும் வாய்ப்பை உங்களுக்கு முன்னதாகவே அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த தரவுகள் பெரும் துணையாக நிற்கிறது. இனி நீங்க நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், பிஸ்னஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் பிஸ்னஸை வழி நடத்துறேன்னு. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியலையேப்பா அப்படின்னு நீங்க வடிவேல் பாணியில யோசிக்கிறீங்களோ? நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. நீங்க எங்க ஆரம்பிக்கணும், எதை கண்காணிக்கணும், எப்படி கண்காணிக்கணுங்கிற எல்லா விவரமும் அடங்கிய ஒரு சிம்பிள் கூகுள் ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. ஏன்னா ஆரம்பிக்கிறது முக்கியம், ஆரம்பித்த கையோட பழக்கமாக மாற்றுறது அதை விட முக்கியம். இந்த கண்காணிப்பு முறையும் பழக்கமும் தான் உங்கள் தொழிலுக்கான திசையை காட்டும். ஸ்பீடாக போகிறத விட சரியான திசையில் போகிறது தான் உங்கள் இலக்கை அடைய வைக்கும். நீங்கள் எல்லாரும் உங்கள் தொழிலில், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.